ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பருப்பு குழம்பு ரெசிபி தாங்க ஒன்று பார்க்க போகிறோம். இது நான் ரேஷன் துவரம்பருப்பில் செஞ்ச பருப்பு குழம்புங்க. இது ரேஷன் துவரம்பருப்பில் எப்படி டேஸ்ட்டாக இந்த பருப்பு குழம்பு செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.25 உலக்கு அளவுக்கு நான் ரேஷன் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த சின்ன உலக்கு தாங்க, இதில் தான் நான் 1.25 அளவுக்கு இந்த ரேஷன் துவரம்பருப்பை எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பு நல்ல பெரிய சைஸாக இந்த தடவை போட்டிருந்தாங்க. இந்த பருப்பில் தான் இந்த குழம்பு வச்சு நான் காமிக்க போகிறேன். இப்போ நான் அதை 3-4 தடவை வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன். எடுக்கும்போது கரண்டு போயிடுச்சுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கழுவி வச்ச பருப்பில் ஒரு பல்லாரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 தக்காளி பழம் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு நீங்கள் கூட வேணும்னாலும் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 சைஸ் வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காயப்பொடி கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பு குழம்புல எல்லோரும் காயப்பொடி சேர்த்துக்குருவோம். இதில் கொஞ்சம் கூடுதலாக தாராளமாக காயப்பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பருப்பு குழம்பு நல்லா வாசமாக இருக்குங்க. இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸு, எப்பயுமே நீங்கள் பருப்பு குழம்பு வேக வைக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி வேக வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போ நான் அடுப்புலேயே வைக்கலை, கீழே வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் நான் அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேங்க. நம்ம குக்கரை நல்லா மூடிட்டு விசிலை போட்டுடலாம். ஒரு 3-4 விசில் வந்தால் போதுங்க. நல்லா இந்த பருப்பு நல்லா மையாட்டம் வெந்து வந்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நான் 4 விசில் போட்டேங்க. அது நல்ல மை மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால பருப்பு குழம்பு பக்குவத்துக்கு வரணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், குழம்பு பக்குவத்துக்கு நான் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பை தாங்க கொடுக்க போகிறோம். கடாயை வச்சுக்கிடுவோம். ஆயிலை ஊற்றிட்டு 2 வத்தல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு இன்னும் கூட 2 வத்தல் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வத்தல் எடுத்துக்கிட்டேன். இதோட கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கவுமே இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயங்க. இதில் தாளிக்கும் போது பல்லாரி வேண்டாம், சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்து ஒரு 20 அளவு போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்ல தோலை உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க, வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க, பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த வெங்காயம் வந்தால் தான் அந்த பருப்பு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வேக வச்ச பருப்பு குழம்பு இதோட ஊற்றிட்டு குக்கரையும் அலசி ஊற்றிக்கிடுவாங்க. இப்போ பாருங்கள், அருமையான பருப்பு குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இதோட உப்பையும் சேர்த்துக்கிறோங்க. இறக்கும்போது மல்லி இலை சேர்த்து நீங்கள் இறக்கிக்கோங்க. இப்போ சூப்பரான அருமையான ரேஷன் துவரம்பருப்பில் செஞ்ச பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. இது சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குழம்பு வச்சோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு வச்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.